6000 பேருக்கு வேலை. சென்னையில் புதிய டைடல் பார்க். சென்னை பட்டாபிராமில் 297 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 21 மாடிகளை கொண்டு டைடல் பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். 24 நேரமும் கண்காணிப்பு வசதி, அரங்கம், மருத்துவ மையம் உள்ளிட்ட வசதிகள் இடம்பெற்றுள்ளன. 13 மற்றும் 16வது மாடிகளுக்கு இடையே தொங்கும் தோட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த டைடல் பார்க் மூலம் சுமார் 6000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மகளை பலாத்காரம் செய்த தந்தை. சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் பெற்ற மகளை வயது 13 தந்தையே பலாத்காரம் செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு அச்சிறுமியின் பெரியப்பா மகனும் உடந்தையாக இருந்திருக்கிறார் என்ற சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியிருக்கிறது. தந்தையும் அண்ணனும் தானே, விட்டுடுமா என்று போலீசே இந்த விவகாரத்தை பஞ்சாயத்து பேசி முடித்து வைத்திருப்பதுதான் உச்சபட்ச கொடுமை. இவங்களை எல்லாம் என்ன செய்யறது மக்களே? தமிழக வெற்றிக் கழகம் மா.செ தேர்வு பணி தீவிரம். தமிழக வெற்றிக் கழகம் மாவட்ட செயலாளர்களின் பட்டியல் ஜனவரி மாதம் வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது மாவட்ட செயலாளர்களை தேர்வு செய்யும் பணி விறுவிறுப்பாக நடந்து வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கட்சி நிர்வாகிகள், அணி தலைவர்களிடம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் கருத்து கேட்டு வருகிறார். தமிழகம் முழுவதும் மா.செக்கள் 100 பேர் அமைப்பாளர்கள், பொறுப்பாளர்களும் நியமிக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. மனைவிக்கு .69 லட்சம் ரூபாய் கார் பர்த்டே கிஃப்ட். அஜித் அசத்தல். நடிகை ஷாலினியின் பிறந்த நாளுக்கு விலை உயர்ந்த லெக்சஸ் காரை நடிகரும் அவரது கணவருமான அஜித் பரிசாக வழங்கியுள்ளார். கார், பைக் ரேஸில் அதிக ஆர்வம் கொண்டவர் அஜித். தற்போது குட் பேட் அக்லி படத்தின் ஷூட்டிங்கிற்கு இடையே கார் ரேஸில் ஈடுபட்ட வீடியோ வைரலானது. இந்நிலையில் கடந்த 20ஆம் தேதி 44வது பிறந்த நாளை கொண்டாடிய ஷாலினிக்கு விஜய் வருகையால் திருமால் நடைபெறும் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் திருமாவும் விஜயும் ஒரே மேடையில் பங்கேற்க உள்ளதாக அமெரிக்க சதினால் சட்டமன்றத்தில் மலானிக்கு பிடிவாரண்ட் பிறப்பி வைக்கப்பட்டுள்ள பின்னணியில் திடீரும் காரணங்கள் உள்ளதாக ரஷ்யாவின் செய்தி நிறுவனமான நிலையில் புத்தக விழாவில் திருமால் பங்கேற்றார் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய அரசியல் சூழ்நிலையை சரிய செய்து அவர் பங்கேற்கும் இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருக்கும் SBI மற்றும் LIC ஆகிய நிறுவனங்களை சீர்குலைப்பதும் அமெரிக்க சதித்திட்டத்தின் முக்கிய நோக்கம் என கூறியுள்ளது.